ஓகே. சின்ன வயசாக இருக்கும்போது கிணறு இருக்குல்ல, எல்லாரும் கிணறுனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கிணறு எப்படி ஆழமாக இருக்கும், எட்டி பார்த்தா டார்க்காக ஆழமாக எண்டே தெரியாமல் இருக்கும். நான் அப்போ என்ன நினச்சேன்னா, இப்போது யாராச்சும் உள்ள தள்ளி விட்டாங்கன்னு வையேன், உள்ளே விழுகிற. இப்போது கிணத்துல எனக்கு உள்ளீச்சல் போட தெரியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் அடியில் போய்கிட்டே இருக்கேன். ஏதாவது கிணறுனா போய்கிட்டே இருக்கேன், நீந்திக்கிட்டே இருக்கேன். நிறைய ஆழமாக போக போக நம்ம படத்தில் பார்த்த மாதிரி க்ரீச்சர்ஸ்லாம் வரும். ஸோ அது ஒரு இமேஜினேஷன். இப்படி பெரிய ஃபிஷ் இருக்கா மாதிரி இதெல்லாம். ஸோ இப்போ நீ நீந்திக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்க, அப்படியே எப்படி போக போக அப்படியே டவுன், அப்படியே அப்பாற மாதிரி, அப்படியே திரும்புகிற மாதிரி. ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா எண்டிங்கே இல்லாமல் போயிட்டு இருந்தா குளோபோட அந்த சைடு வந்துடுவோம்ல. அதுதான் என்னோட லாஜிக்காக இருந்துச்சு. எப்போ ஏன் கிணறு வந்து எப்போவுமே டார்க்காக இருக்குது, ஏன்னா அந்த வேர்ல்டு வந்து அடு சைடு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து நைட்டாக இருக்கும், இங்கே வந்து பகலாக இருக்கும். அதனால தான் அப்படி இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்.